இன்று நாம் தெய்வீக அருளோடு தரிசிக்கக்கூடிய சிவ திருத்தலமாம் கும்பகோணம் மகாமக குளத்தருகின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயமே. குடமூக்கே குடமூக்கே என்பீராகில் கொடுவினைகள் தீர்ந்து அரணை குறுகலாமே என்று அப்பர் பெருமானார் அழகாக இந்த கும்பகோண திருத்தலத்தை பற்றி பாடுவார். இதோ அழகான 5 நிலைகளும் 7 கலசங்களும் தாங்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தினை அழகான வண்ண சுதை சிற்பங்களோடு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். காசிக்கு நிகரான திருத்தலம் இந்த கும்பகோணம் காசி விஸ்வநாதர் கோவில். நவ நதிகளும் இங்கே வந்து எம்பெருமானை வணங்கிய காரணத்தினால் சுதை சிற்பங்களாக அத்துணை நதிகளையும் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ கோவிலின் உள்ளே சிவபெருமான் திருவருளால் நுழைகின்றோம். அழகான கொடிமரம் நம்மை வரவேற்க, ராஜகோபுரம் நம்மை பார்த்து சிவனருள் இங்கே இருக்கின்றது என்று கைகூப்பி அழைக்கக்கூடிய நிலையிலே அன்பர்கள் அனைவரும் தரிசிக்கக்கூடிய பேற்றினை இந்த திருக்கோவில் நமக்கு வழங்குகின்றது. இதோ புராண காலத்திலே எழுந்தருளி எம்பெருமானுக்கு அற்புதமாக திருவிழா நடந்திருக்கின்றது என்பதனை தெரிவிக்கக்கூடிய கொடிமரம் இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உள்ளே சென்றால் அழகான மண்டபங்கள், இங்கே அற்புதமான தூண்களோடு காட்சிக்கு விருந்தாக அமைகின்றன. 6 கடலோடு கலக்கும் பகுதி முக்கோண வடிவில் செழுமையாக இருக்கும். வடமொழியில் இதை கோணமண்டலம் என்று நாம் சொல்வோம். இதோ இப்பொழுது ஸ்ரீ மகா கணபதியினுடைய அருளை நாடி அவன் முன்னால் பணிந்து நிற்கின்றோம். கணபதியின் அழகு நம்மை வசீகரிக்கச் செய்கின்றது. இந்த தூண்களை பார்த்தால் சொல்லாமலே நமக்கு தெரிகின்றது, இது சோழர் காலத்து சிற்பிகளுடைய கலைத்திறம். வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியரை அற்புதமாக இங்கே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆறுமுகக் கடவுள் எம்பெருமான் நம்மை அருளாசி கொண்டு தேவியரோடு துணை புரிந்து நிற்கக்கூடிய காட்சி மனத்தில் என்றென்றும் அகலாத நிலையிலே விளங்கக்கூடியது. ஏறுமை ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று. இதோ கஜலட்சுமி வடிவத்திலே தாயாராகப்பட்டவள் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய நாயகியாக 2 கஜங்களுக்கு நடுவிலே கம்பீரமாக எழுந்தருளி வீற்றிருக்கக்கூடிய நிலையினை பார்க்கின்றோம். இதோ மண்டபத்திற்குள்ளே நுழைகின்றோம். அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய மண்டபம் நம்மை உள்ளே மேலும் அழைக்கக்கூடிய நிலை. விமானத்தினை பார்க்கின்றோம். வில்வ மரத்தின் அடியிலே ஸ்ரீராமபிரான் க்ஷேத்திர மகாலிங்கத்தை ஸ்தாபிதம் செய்து சீதாபிராட்டியை நோக்கி தேடச் செல்லும் பொழுது அசுரர்களை வதம் செய்வதற்காக ருத்ராம்சத்தை தனக்கு தர வேண்டி இங்கே வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்ததாக தலபுராணம் அருமையாக கூறுகின்றது. இதோ மண்டபத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகின்றார் அருளோடு விளங்கக்கூடிய காசி விஸ்வநாத பெருமான். நடராஜ பெருமான் திருமேனி ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் என்ற வரிகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அற்புதமான கால்களை தூக்கி ஆடக்கூடிய நிலையிலும், திருக்கரங்களை நம்மை நோக்கி செலுத்தக்கூடிய நிலையிலும், தீயினை பந்தாடிய நிலையிலும் நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியினுடைய வீட்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே என்று பாடுவார் அபிராமி பட்டர். சோமாஸ்கந்தர் மூர்த்தி ருத்ராட்சத்தை தாங்கி அற்புதமாக குடும்ப சமேதராக
நம்மை வரவேற்கக்கூடிய நிலையினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவனல்லவோ ராஜன், இவனல்லவோ அரசன் என்று நம்மை மகிழ்விக்கக்கூடிய நிலையிலே அரசனும் அரசியுமாக இருந்து இந்த உலகத்தினை நாங்கள்தான் ஆளுகின்றோம் என்று சொல்லக்கூடிய தொனியிலே வீற்றிருப்பதை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகப் பெருமான் ஆகிய சைவ சமய குரவர்கள் நால்வரையும் வணங்கி துதித்து அடுத்த சன்னதிக்கு நுழைகின்றோம். முடியார் மன்னர் மடவான் விழியார் மூவுலகும் ஏத்தும் நாயகனாக விளங்கக்கூடியவன் இங்கே விஸ்வநாதர் என்ற திருநாமத்தோடு எழுந்தொருளி அருள்மிகு பைரவர் அவருடைய திருவடிகளை நாம் வணங்குகின்றோம். சூரியனார் இரட்டை தாமரைகளை தாங்கிக் கொண்டும் சனீஸ்வர பகவானும் ஆதித்யனாருடைய திருப்பாதங்கள் சோமன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் ஆகிய நால்வரும் ஒரே இடத்தில் நாம் காண்கின்றோம். நவகன்னியர்களும் வந்து எம்பெருமானை தரிசித்து பேறு பெற்ற திருத்தலமாக விளங்குகின்ற காரணத்தினால் அவர்களுடைய தரிசனம் கண்டருள இங்கே வந்து கூடி நிற்கின்றோம். படைப்புக்கு அதிபதியாக விளங்கும் பிரம்மதேவன் கோஷ்டத்திலே எழுந்தருளி அற்புதமாக இங்கே காட்சி தரக்கூடிய பரவச நிலையிலும் துர்க்கையம்மன் அந்தரி, நீலி, அழியாத கன்னிகை என்று அற்புதமான நிலையிலும் இதோ சண்டிகேஸ்வரர் எம்பெருமானை ஆராதித்த நிலையிலும் வணங்க நாமும் அவர்களை வணங்கி நிற்கின்றோம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் என்று மணிவாசகப் பெருமானார் போற்றிய லிங்கோத்பவர். கொடியார், விடையார், மாடவீதி குடந்தை குழகாரும் படியார் சோலை கலவ மயிலார் காரோணத்தாரே என்று சம்பந்தர் முதல் திருமுறையிலே குடந்தை காரோணத்தாரை பற்றி பாடுகின்றார். இதோ தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு சிவசூட்சும ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சிவயோக நிலையையும் மகிஷாசுர வர்தினியையும் இப்பொழுது தரிசித்து மீண்டும் மண்டபத்திற்குள்ளே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கக்கூடிய அந்த நிலையான கருவறைக்குள்ளே நாம் செல்லவிருக்கின்றோம். உற்சவத் திருமேனிகளை இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடியவள் இங்கே விசாலாட்சி என்ற நாமத்தோடும் எம்பெருமான் காசி விஸ்வநாதர் என்ற நாமத்தோடும் எழுந்தொருளி சகல பாவங்களையும் நீக்கும் புண்ணிய குளத்திலே நீராடினால் காசியில் உள்ளவர்கள் கூட கும்பகோணத்திலே வந்து நீராடினால் அந்த பாகம் போகும் என்றும், அப்பொழுது கும்பகோணத்திலே பாவம் செய்தால் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய மகாமக குளத்திலேயே நீராடினால் அவர்கள் செய்த பாவம் போகும் என்றும் பழம்பாடல் ஒன்று அருமையாக தெரிவிக்கின்றது. அற்புதமாக 33 கோடி தேவர்களும் வந்து சேவித்த இடமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் அந்நியக்ஷேத்திரே கிருதம்பாவம் புண்ணியக்ஷேத்திரே வினஸ்யதி புண்ணியக்ஷேத்திரே கிருதம்பாவம் வாரணாசியாம் வினஸ்யதி வாரணாசியாம் கிருதம்பாவம் கும்பகோணை வினஸ்யதி கும்பகோணை கிருதம்பாவம் கும்பகோணை வினஸ்யதி என்று பவிஷ்ய புராணத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. என்ன விமர்சனம் என்றால், அந்நக்ஷேத்திரம் செய்கிற பாவத்தில் புண்ணியக்ஷேத்திரத்தை கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்காங்க. புண்ணியக்ஷேத்திரம் செய்கிற பாவத்தை வாரணாசியில் கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்காங்க. வாரணாசியில் செய்கிற பாவத்தை கும்பகோணத்தில் வந்து இந்த மகாமக திருக்குளத்தில் கொண்டு விடலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கும்பகோணத்தில் செய்கிற பாவத்தை இந்த கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் ஸ்நானம் செய்தாலே போதும். 33 கோடி தேவர்களும் இந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரையனு பல நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணி நம்ம பாவத்தெல்லாம் போக்கிக்கிறோம். அந்த பாவம்லாம் இந்த நவக்கன்னிகையில் போய் சேர்றது. உடம்புலாம் ரோகம் வந்துடுறது.
ரோகம் வந்தனால நோய் உண்டாயிடுறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த நவகன்னிகைகளுக்கு. காசிக்கு போய் விசாலாட்சி அம்பிகா சமேத காசிஸ்வரா போய் சுவாமி தரிசனம் பண்ணுறா. ஜனங்களுடைய பாவத்தில் நாங்கள் ஏற்றுண்டோமே, எங்களுக்கு ஒன்றும் விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு கேட்கும்பொழுது விசாலாட்சி விஸ்வநாதர் அழைச்சிட்டு வரா மாதிரி ஐதீகம். கும்பகோணத்துக்கு தேவதைகள் இல்லையா, இரவு நேரத்தில் வராங்க. மகாமக திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணுறாங்க. ஷோடச மகாலிங்கம் என்று 14 லிங்கம் வச்சு பூஜை பண்ணுறாங்க. விடிஞ்சு போயிடுறது. 9 அம்பாலும் தெற்க பார்க்க குளத்தை பார்க்க காசி விஸ்வநாத திருக்கோயிலில் அமர்ந்துடுறாங்க. இப்பொழுது நாம் தரிசனம் செய்ய இருப்பது கோவிலின் சிறப்பு அம்சமாக விளங்கக்கூடிய நவ நதிகளாக விளங்கக்கூடிய 9 நதி தேவிகளையும் இப்பொழுது காண்கின்றோம். நடுநாயகமாக தமிழகத்திலே விளங்கும் காவிரி அன்னை, அவளோடு சேர்ந்து கங்கை, யமுனை, நர்மதை, பூமியின் கீழ் ஓடும் சரஸ்வதி, கோதாவரி, துங்கபத்திரை, கிருஷ்ணா, அயோத்தி நகரை செழிப்படையச் செய்யும் சரை என்று 9 நதி தேவியரும் இங்கே வந்து இறைவனை பூஜித்து தங்களுடைய பாவங்களை கழுவி போக்கிக் கொண்டனர் என்பதுதான் புராண ஐதீகம். ஆக நதிகளுடைய பாவங்களையே இந்த எம்பெருமான் தீர்த்திருக்கின்றான் என்று சொன்னால் நம்முடைய வினைகள் பாழ்பட்டு போகாதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுகின்றது. நந்திகேஸ்வர பெருமானோடு இறைவனை நாம் சேவிக்கின்றோம். இதோ காசி விசாலாட்சி அம்மையின் மூல திருவுருவத்தை கண்ணார பணிகின்றோம். நாயேனையும் ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என்ன பேறு பெற்றேன் தாயே, மலைமகளே, செங்கன்மால் திரு தங்கச்சியே. கற்பூர ஆரத்தி அம்பாளுக்கு திவ்ய ஜோதியை நமக்கு காட்டித்தரக்கூடிய அகிலாண்ட கோடி சூரிய பிரபாவத்திற்குள்ளே அடக்கம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றது. ஜெயுரு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற பாடலின்படி அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை வாரி வழங்கக்கூடிய எம்பெருமான் இங்கே அற்புதமான திருக்கோலத்தோடு ருத்ராட்சங்களினுடைய நடுவிலே எழுந்தருளி திவ்ய திருக்காட்சியினை நமக்காக அளித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு கற்பூர ஆராதனையோடு அவனை நாம் தென்னாடுடைய சிவனாம், எந்நாட்டவர்க்கும் இறைவனாம், அப்படிப்பட்ட அவனுடைய திருவடி கமலங்களை போற்றி அடுத்து வேறு ஒரு திருக்கோவிலிலே சந்திப்போம்.